ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விஷ்ணு எடவன் இயக்கத்துல கவின் மற்றும் நயன்தாரா நடிப்புல வெளியாயிருக்க படம் தான் ஹாய். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கவின் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாரு. அதுக்காக முயற்சிகளும் எடுக்கிறாரு. பட் ஆனா அவருக்கு காதல் அப்படிங்கிறது அமையவே இல்லை. அதனால அவங்களோட அப்பாவான பாக்கியராஜ் நீ இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அவர் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நயன்தாரா அவங்களும் வீட்டில் பிடிக்காம திருமணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. ஸோ அதனால அவங்களுமே ஓடி வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சென்னையில் மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த சம்பவங்கள் தான் கதை. இந்த சம்பவங்களில் நடுவில் கவினுக்கு நயன்தாரா மேலே காதல் வந்துடும். பட் நயன்தாராவுக்கு காதல் வந்துச்சா இல்லையா அப்படிங்கும்போது ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்ல கவின் ஒரு பொய் சொல்லிடுறாரு. அந்த பொய் மூலியமா நயன்தாராவை கல்யாணம் பண்ணாரா இல்லையா, இவங்க அந்த பொய் என்ன அப்படிங்கிறத வச்சுதான் இந்த படத்தோட மீதி கதை அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய பிளஸ் அப்படின்னா அது கவின் நயன்தாரா ரெண்டு பேருக்குமான கேரக்டருங்கிறது ரொம்ப அழகா ரெண்டு பேருமே பொருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கவினோட அந்த டைமிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நயன்தாரா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் காதல் காமெடி அப்படின்னு ரொம்ப அழகா சிரிக்க வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் குடும்ப சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகமா வருது. பாக்யராஜ், ராதிகா சரத்குமார், பிரபு அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மித்தபடி இந்த படம் ஒரு ரொம்ப சீரியஸான கதையா இல்லாம ஆக்ஷன் படமா இல்லாம ஜாலியா ஒரு லைட்டான காதல் மற்றும் குடும்பத்தோட பார்க்கறதுக்கான படம் அப்படின்னா கண்டிப்பா ஹாயை பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுமதி.